தேர்தல் ஆணையத்தின் தவறை ஒப்புக்கொண்ட ஒன்றிய அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி கூறிய காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான டெல்லி பாபு இன்று மதியம் தனது இல்லத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஒன்றிய அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குகள் முறைகேடு இருப்பதாக தெரியப்படுத்தியிருந்தார்கள். இதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், ஏனென்றால் எங்களது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இது ஆதாரமற்ற குற்றம் என கூறுகிறார்கள். ஆனால் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டினை வழிமொழிந்திருக்கிறார். இதற்கு அவருக்கு பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையாளர் முன்னிலையில் ஒப்புதல் வாக்குமூலம் நீங்களே தரும்பொழுது இதில் குளறுபடி இருப்பது என்பது உண்மை என்பதை நிதியமைச்சர் ஆதாரப்பூர்வமாக தெரிவித்ததனால் மக்களிடம் இதை நாங்கள் கொண்டு செல்கிறோம். SIR வரக்கூடாது என இந்தியா கூட்டணி சார்பில் யாரும் கூறவில்லை. ஆனால் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இந்த SIR திட்டம் இப்போது வேண்டாம் என கூறுகிறார்கள். இதில் பல மாநிலங்களில் முறையீடுகள் நடைபெற உள்ளது. வாக்கு திணிப்பு நடைபெற்று உள்ளது. அது தமிழகத்திலும் நடைபெற என்பதற்காகத்தான் இதனை இந்த தேர்தல் வரும் நேரத்தில் செய்யக்கூடாது என கூறிதான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனை செய்ய முற்பட்டால் 8 மாதத்திற்கு முன்பு அல்லது 1 வருடத்திற்கு முன்பு தேர்தல் ஆணையம் செய்திருக்க வேண்டும். இது வாக்கு திருட்டை ஏற்படுத்துவதற்கும் வாக்கு திணிப்பை ஏற்படுத்துவதற்கும் தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் முறைகேட்டில் ஈடுபடுவதற்கும் தான் இந்த SIR பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. இதுதான் இந்தியா கூட்டணியின் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது. அவ்வாறு இருக்கும்போது ஒரு ஓட்டை நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட அனைத்தும் அதிகாரிகள் கையில் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாக்கு திருட்டுகள் நடைபெற்று உள்ளது, முறைகேடுகள் உள்ளது என கூறி SIR கொண்டு வருகிறார்கள். அப்படியென்றால் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல்களில் முறைகேடு நடைபெற்று உள்ளது என்பதை ஒன்றிய அரசு ஒத்துக்கொள்கிறதா? இதற்கு முழு பொறுப்பேற்று பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என